மதுரைக்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் மாலதி வாழ்ந்து வந்தாள். வயது 40. கணவரை இழந்து 8 வருடங்கள் ஆகிவிட்டன. அவளுக்கு ஒரு மகள் இருந்தாள். கணவரின் மரணத்திற்கு பிறகு மகளின் எதிர்காலத்திற்காக மட்டுமே வாழ்ந்து வந்தாள். வெளியில் அனைவருக்கும் தைரியமான பெண்ணாக தெரிந்தாலும் இரவு நேரங்களில் அவளது மனம் மிகவும் தனிமையாக இருந்தது. வீட்டின் மாடியில் அமர்ந்து நிலாவை பார்த்து கொண்டே என் வாழ்க்கை இப்படி முடிந்து விட்டதா என்று எண்ணுவாள். காலம் ஓடிக்கொண்டே இருந்தது. ஒரு நாள் மாலை மழை பெய்து கொண்டிருந்தது. திடீரென்று வீட்டின் மின்சாரம் போய்விட்டது. மகள் பயந்து அம்மாவை அணைத்து கொண்டாள். அம்மா, இருட்டா இருக்கு. பயப்படாத. மாலதி உடனே ஊரின் வயர்மன் அருணுக்கு அழைப்பு செய்தாள். அருண் 28 வயது இளைஞன். உயரமான உடல், கருமை நிறம், எப்போதும் சிரித்த முகம். யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் உடனே ஓடி வரும் நல்ல மனம் கொண்டவன். அக்கா, 10 நிமிஷத்துல வந்துடுறேன். மழையை பொருட்படுத்தாமல் அவன் வந்தான். நனைந்த தலைமுடியுடன் வீட்டிற்குள் நுழைந்த அவனை பார்த்த மாலதி ஒரு நொடி அமைதியாக நின்றாள். அருண் வயர்களை சோதித்து 1 மணி நேரம் உழைத்து பிரச்சனையை சரி செய்தான். விளக்குகள் மீண்டும் ஒளிர்ந்தன. இப்போ சரியாயிடுச்சு. ரொம்ப நன்றி. அதெல்லாம் வேணாம், டீ குடிச்சிட்டு போ. அருண் சிரித்தான். சரி. அந்த டீயுடன் தொடங்கிய உரையாடல் 1 மணி நேரம் நீண்டது. அந்த இரவு பல வருடங்களுக்கு பிறகு மாலதி மனதார சிரித்தாள். அதன் பிறகு அருண் அடிக்கடி வீட்டிற்கு வரத் தொடங்கினான். சில நேரம் மின் வேலைக்காக, சில நேரம் ஏதாவது உதவி செய்ய, சில நேரம் வெறுமனே பேச. மாலதியின் மகளுக்கும் அவனை பிடித்து விட்டது. அம்மா, அருண் அண்ணா வந்தா வீடு சந்தோஷமா இருக்கு. மாலதி சிரித்தாள். உண்மையில் அவளுக்கும் அதே உணர்வுதான். நாட்கள் நகர்ந்தன. அருண் வராத நாளில் மாலதிக்கு ஏதோ குறைவாக தோன்றியது. ஒரு நாள் அருண் 2 நாட்கள் வேலைக்காக வேறு ஊருக்கு சென்றிருந்தான். அந்த 2 நாட்களும் மாலதிக்கு 2 மாதங்கள் போல இருந்தது. அவன் திரும்பி வந்தபோது அவளது முகத்தில் தானாக ஒரு புன்னகை மலர்ந்தது. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன மிஸ் பண்ணீங்களா? மாலதி சிரித்தாள். இல்லைன்னு சொன்னா நம்புவியா? அருணின் கண்களில் ஒரு மகிழ்ச்சி தெரிந்தது. அந்த நிமிடத்தில் இருவரும் ஒருவரை ஒருவர் நேசிக்க தொடங்கிவிட்டதை உணர்ந்தார்கள். ஆனால் யாரும் சொல்லவில்லை. சமூகம் என்ன சொல்வது? வயது வித்தியாசம், விதவை என்ற அடையாளம், பல கேள்விகள். அதனால் காதலை மனதிற்குள் வைத்து கொண்டனர். ஒரு மாலை மழை பெய்து கொண்டிருந்தது. வீட்டின் முன் இருவரும் அமர்ந்திருந்தனர். அப்போது அருண் மெதுவாக கேட்டான். மாலதி, உங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை கிடைச்சா வாழ ஆசையா இருக்கும். அவள் அவனை பார்த்தாள். ஏன் இந்த கேள்வி? சும்மா கேட்டேன். சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு மெதுவாக சொன்னாள். எனக்கும் ஆசைகள் இருந்தது அருண். ஆனா அதையெல்லாம் மறந்துட்டேன். அவளது குரல் நடுங்கியது. அருண் அந்த வார்த்தைகள் அருணின் இதயத்தை தொட்டன. அந்த இரவு இருவருக்கும் தூக்கம் வரவில்லை. ஒருவரை ஒருவர் நினைத்து கொண்டே இருந்தனர். அடுத்த சில வாரங்கள் அமைதியாக கடந்தன. ஆனால் மனதில் இருந்த காதல் நாளுக்கு நாள் அதிகரித்தது. ஒரு நாள் மாலை அருண் துணிச்சலுடன் மாலதியின் வீட்டிற்கு வந்தான். அவள் மட்டும் வீட்டில் இருந்தாள். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? அவன் ஆழமாக மூச்சை இழுத்தான். நான் உங்களை காதலிக்கிறேன். மாலதியின் கண்கள் பெரிதானது. பல வருடங்களாக யாரும் அவளிடம் இப்படி சொல்லவில்லை. அவளது கண்களில் கண்ணீர் வந்தது. அருண், நீங்க மறுத்தாலும் பரவாயில்லை. ஆனா என் மனசுல இருக்கிறத சொல்லணும்னு தோணிச்சு.
சில நொடிகள் அமைதியாக இருந்தது. பிறகு மாலதி அழுது கொண்டே சொன்னாள், நானும் உன்னை காதலிக்கிறேன். அந்த நொடியில் இருவரின் மனமும் லேசானது. ஆனால் காதலை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் உண்மையான சோதனை ஆரம்பமானது. கிராமத்தில் பேச்சு பரவியது. விதவை பெண் இளம் பையனை காதலிக்கிறாளாம். வயசே பொருந்தல, இது சரியில்லை. பலர் விமர்சித்தனர். உறவினர்களும் எதிர்த்தனர். மாலதியின் அண்ணன் கோபமாக வீட்டிற்கு வந்தான். இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையா? மாலதி அமைதியாக கேட்டாள். நான் சந்தோஷமா வாழக்கூடாதா? அவனிடம் பதில் இல்லை. அருணின் வீட்டிலும் பிரச்சனை. அவனது பெற்றோர் வேறு பெண்ணை திருமணம் செய்ய சொன்னார்கள். ஆனால் அருண் உறுதியாக இருந்தான். நான் காதலிச்சது மாலதியைத்தான். மாதங்கள் கடந்தன. எதிர்ப்புகள் மெதுவாக குறையத் தொடங்கின. மாலதியின் மகள் தான் முதலில் ஆதரவு கொடுத்தாள். அம்மா, நீங்க சந்தோஷமா இருந்தா போதும். அந்த வார்த்தைகள் மாலதியை அழ வைத்தன. இறுதியில் இரு குடும்பங்களும் சம்மதித்தன. சிறிய கோவிலில் எளிமையான திருமணம் நடந்தது. மாலதியின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர், அருணின் முகத்தில் வெற்றி புன்னகை. திருமணத்திற்கு பிறகு அவர்கள் புதிய வாழ்க்கையை தொடங்கினர். தனிமையில் வாழ்ந்த மாலதி மீண்டும் சிரிக்கத் தொடங்கினாள். வீட்டில் சிரிப்பும் சந்தோஷமும் நிரம்பியது. ஒரு நாள் மாலதி மாடியில் நின்று நிலாவை பார்த்து கொண்டிருந்தாள். அருண் அருகில் வந்து நின்றான். என்ன யோசிக்கிற? மாலதி சிரித்தாள். என் வாழ்க்கை இவ்வளவு அழகா மாறும்னு நினைக்கல. அருண் அவளது கையை பிடித்தான். இது ஆரம்பம்தான். நில ஒளியில் அவர்கள் இருவரும் அமைதியாக நின்றனர். பல வருட தனிமைக்கு பிறகு காதல் அவர்களுக்கு புதிய வாழ்க்கையை பரிசாக கொடுத்தது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.